இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அப்புறம் இந்த வேலையில் இல்லாத எனக்கு வருத்தமாக இருக்கு. மன்னிச்சிருக்க. என் கூட தான் இருக்கிறாரு அவர். நான் எங்கேயும் போகல. இங்கே தான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலவி சாருக்கு நன்றி, ரவி சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கிறார் ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன இவனுக்கு இருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி என்னை முதல் படத்திலே உதவி இயக்குனர் சேர்த்த சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்யன் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போட்டு மறைந்த மேனேஜர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க. மல்லியம்பட்டி மலர்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியம் அந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சின்ன சின்ன கதையெல்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நாங்கள் நடிக்கிறது இருக்கும்போது நானே பசங்களை வச்சு கதையெல்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லோரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அது டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சிக்கலைஞரோட அலுவலகத்தில் ஆஃபீஸ் பையன். அங்கே இருந்து நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்தில் இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் விட்டார். நீ என் கூட இருந்தால் என் ஆள்னு நினச்சி நீ அவனும் கூப்பிட மாட்டாங்களா, நீயா தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டா